ஆனால் வாழ்க்கையில் கடினமான பிரச்சனைகளை சந்தித்தும் நாம் சோகமாகாமல் டிப்ரெஸ்ட் ஆகாமல் நம்ம மற்றவங்கள சந்தோஷப்படுத்திக்கிட்டு மற்றவங்க காயத்தை ஆத்துற படியில் இருக்காங்க பாருங்கள், இதுதான் சூப்பர். ஆமேன் 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 இல்லையா? ஆமாம், நீங்கள் ரொம்ப ஒண்டர்ஃபுல் சர்ச்சு. அவர் போன பாதையில் நீங்கள் கூட நின்றுங்க, உங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமேன். வெரி குட், கண்டினியூ டு ஸ்டாண்ட். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட பாருங்கள், வாழ்க்கையில் அடிப்படை போல் சோகம், டிசப்பாயின்மெண்ட், சடனாக வேலை இல்லாமல் போயிடுது, லே ஆஃப், லைஃப் எப்படி ஆகிடுமா அப்படின்னு கூட பயம் வரும். கரெக்டாங்க? சில சமயம் வியாதி வருது, கஷ்டம் வருது, வலி வருது. உடனே நமக்கு அவள் தான் வயசாகிடுச்சு போல், நமக்கு அவள் தான் இது உட்காந்துக்க போகுது நமக்கு மேலே. இப்படிலாம் யோசனை வரும். வருமா வராதா உங்களுக்கு தெரியாது, கொஞ்சம் வாலிபமாக இருக்கிறவங்களுக்கு அப்புறமா தெரியும், அனுபவம் வரும். அதுக்கு இனிமே கேட்டு வச்சிங்க எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? நோ, திஸ் இஸ் ஆல் நார்மல். அப்போ என்ன ஆகுதுன்னா, நமக்கு பிரச்சனை பார்த்திங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை ரொம்ப சேடாக பார்க்காம ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்கணும். ஒரு காரியத்திலேருந்து கேட்கணும், இது நடந்துச்சு நம்ம லைஃப்பில், சரி இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிறது? எங்கே வேறு லெவல் ஆகிட்டுங்க இப்படிலாம் யோசிச்சுட்டுங்கண்ணா. வாட் டு ஐ லேர்ன் ஃப்ரம் திஸ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்? அவுட் ஆஃப் எவ்ரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் there's a seed of greatness and goodness in it. தெரியுமா? எஸ். இன்றைக்கி எல்லோரும் யோபு 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 மாதிரி நான்றாங்க. யோபுக்கு பிரச்சனை வந்த பிறகு 140 வயசு அவர் வாழ்ந்தார் சூப்பராக. அதையும் ஒன்றும் யோசிக்கல. how many years? 140 years. எல்லாம் டபுள் 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 பசங்கெல்லாம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிரிட்டி பியூட்டிஃபுல் ஹேண்ட்ஸம் எல்லாம் கொடுத்துட்டார். எல்லாம் டபுள் டபுள் டபுளாக இழந்தது. இப்போ புரிதா எதுக்குன்னு அந்த சபிக்கிற பொண்டாட்டியை சாவடிக்காமல் வச்சுருந்தாருன்னு? ஏன்னா அவர் கொடுத்தாருன்னா எல்லாம் டபுள் டபுளாக கொடுக்கணுமே. ஆடு மாடு வீடு வேலைக்காரன் வயல் எல்லாம் டபுள் கொடுத்தாரு. அப்புறம் இது செத்துச்சுன்னா 2 கொடுக்கணும், அதனால 1 அப்படியே வச்சுக்கோன்ட்டார். அதில் நான் சொல்கிறது பாயிண்ட் இருக்கா இல்லையா? பெரிய பாயிண்ட்டே இருக்குதா? அப்போ பாருங்க, அவர் வாழ்ந்தது அதுக்கப்புறம் சூப்பராக 140 years ஃபேண்டாஸ்டிக் லைஃப். இன்றைக்கி நம்ம கஷ்டம் பிரச்சனை வரதான் செய்யுங்க, நம்ம லைஃப்பில் பிரச்சனை வரதான் செய்யும். பிரச்சனையோ வரக்கூடாதுன்னா ஒரே ஒரு இடத்துல தான் பிரச்சனையே இல்லாமல் எல்லாம் ஸ்மூத்தாக இருக்கிறது. எங்கே தெரியுமா? நம்ம சிமெட்ரியில் கல்ற உள்ள தான் எல்லாம் ஒழுங்காக படுத்து யாரும் ஒருத்தனை கில்லாமல் அப்படியே வெல் பிஹேவ்டு பீப்புள் போட்ட இடத்துல இருக்கிறாங்க. யாரும் இங்கே போய் நின்று சுழன்றது கிண்டுறது எதுவுமே இல்லை, அப்படியே இருக்கிறாங்க. அப்படியே தான் பத்திரமா. ஆனால் உலகத்தில் இருந்தால் பிரச்சனைகள் வரதான் செய்யும். We have to work with human beings. It's much easy to work with machines. நாங்கள் டிவி தட்டினா டிவி சூப்பராக இருக்குது, கம்ப்யூட்டர் தட்டினா கம்ப்யூட்டர் வேலை செய்யுது, கிட்டார் அடித்தா கிட்டார் வேலை செய்யுது. இந்த மனுஷன் தான் பிரச்சனை பண்ணுறான். வரன்றான் வரமாட்டான்றான், வரமாட்டானா வரன்னு சொல்கிறான், குழப்பறான், எல்லாம் தலைவலியாக இருக்குது. இது என்னங்க? ஆனால் மனுஷர்களோடு தான் நம்ம பழகணும், அவர்களோட தான் வாழணும், அவர்களுக்கு தான் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும், அவங்க இருக்கிற மாதிரி நம்ம ஏற்றுக்கணும். இதெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு தனி மனசு வேணும். Even though bad things has happened, sad things has happened, disappointment has happened, நம்ம மைண்டில் கேட்குற ஒரு கேள்வி, ஓகேங்க இப்போ என்ன கற்றுக்கிறதுக்கு இருக்குது? நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படியே ஸ்டக் ஆகிடுவாங்க. என்ன தெரியுமா? ஏன் எனக்கு ஆச்சு? ஏன் எனக்கு மட்டும் ஆச்சு? இப்போ நான் உங்கள் பாஸ்டரை கேட்டேன்னு வச்சுங்க, அவர் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நாங்கள் பேசணும்னா பேட்டி லைஃப் எப்படி 1 in a million ஒரு குழந்தைக்கு சிக்னஸ், மில்லியனில் ஒரு 1 in a million child will only have that sickness, and that sickness came to my son. ஏன்பா வேறு எங்கேயா போகக்கூடாதா, இங்கே தான் வரணுமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி வருமா? எனக்கு ஏன்டா வந்துச்சு? என் பிள்ளை தான் கஷ்டப்படணுமா? அப்படியே வாய். ஆனால் ஒன்று சொல்கிறேன், லைஃப்பில் ஒய்ன்னு கேட்டுருந்தா அதுக்கு ஆன்சரே வராது. பிளட் ப்ரெஷர் ஏறும், மென்டல் டிஸார்டர் கூட ஆகிடும். ஆமாங்க, ரொம்ப இது எவ்வளோ தூரம் தான் ஃபியூஸ் ரொம்ப கம்மி தான். அதுக்கு ஓவராக எக்ஸைட் பண்ண அது பட்டுன்னு போயிடும்.
why did my father die, why did I fail, எல்லாம் கேட்டுகிட்டே இருந்தான். எதுக்கும் ஆன்சரே இல்லை. You will not get an answer. அப்போ what should I do is, instead of asking why, நம்ம ஒன்று கேட்கணும், what's next. சரி ஆயிடுச்சு, இப்போ அடுத்தது என்ன செய்யும். இந்த மனப்பக்குவத்தோடு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் மாட்டிக்க மாட்டுங்க, சிக்கிக்க மாட்டுங்க. சிலவங்க ஒரு ப்ராப்ளம் வந்தால் போதும், அவன் லைஃப் லாங்காக அழிஞ்சாவன், அதுலேயே மாட்டிக்குவான். பார்த்துக்குங்களா, சில பூனைலாம் ஃபாஸ்ட்டாக துரத்திட்டே இருக்கும், அது வாலிய இப்படி தான் அப்படியே சொரிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி மாட்டிக்குவாங்க. ஒரு ப்ராப்ளம் வந்து இட் வில் டிரைவ் தம் மேட். அவன் சந்தோஷம் போயிடும், அவன் வேலையில் கான்சன்ட்ரேஷன் போயிடும், அவன் குடும்பத்தில் எரிச்சல் வரும், அவன் ஓட்டுற வண்டி போய் நல்லா நின்றுட்டு இருக்கிற வண்டியை போய் இடிப்பான். பிகாஸ் இஸ் லூசிங் கண்ட்ரோல். ஜஸ்ட் ஒன் ப்ராப்ளம் இஸ் இனஃப் டு புல் ஹிம் டவுன். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், கர்த்தர் எல்லாத்தையும் தாண்டி 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 நம்மளை கொண்டு வராரு. பிரச்சனைகள் வந்தாலும் சோர்ந்து போகக்கூடாது. நம்ம லைஃப்பில் நம்ம அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறது, எப்படி மேற்கொள்கிறது. லைஃப்பில் சில சமயம் ஆகுது, ஆனால் அது எண்டாக இருக்காது. அதுக்கப்புறம் பல்ட் அடித்து நீங்கள் எவ்வளோ ப்ரோக்ரஸ் ஆகி நம்ம வந்துடுவோம். நீங்கள் பாருங்கள், நம்ம எல்லோரும் அதை கடந்து தான் வந்திருக்கிறோம். ஆனால் அந்த சமயத்தில் தான் நிறையா பேர் தற்கொலை பண்ணிடுறாங்க, வீட்டு விட்டு ஓடிடுறாங்க, ஏதாவது ஒன்று பண்ணிடுறாங்க, வேண்டாத காரியம் பண்ணிடுறாங்க. கரெக்டாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சில்லி மேட்ருக்கு தற்கொலை பண்ணுறாங்களா இல்லையா? நீ பேப்பர்லாம் வாசிக்க போல. ஆனால் நம்ம லைஃப்பில் பாருங்கள், ஆண்டவர் நம்மளை வந்து ஒரு அழகான லைஃப் கொடுத்துருக்காரு நமக்கு. நீங்கள் அதனால் நம்ம என்ன கேர்ஃபுல்லாக இருக்கிறோன்னா, இந்த சோர்வுகளும் இந்த சேட்னஸும் இந்த டிஸப்பாயின்மெண்ட்ஸும் நம்மளை ஒரு நெகட்டிவ் மைண்டட் பர்சனாக மாற்றக்கூடாது. See, you must not get into a negative mindset. நெகட்டிவ் மைண்ட் செட்னா, இல்லை சார் அதெல்லாம் நல்லா இருக்காது, இது நடக்காது, இது வேஸ்ட்டு, ஐயோ கல்யாணம் பண்ண பயமாகுது, பார்க்க நல்லா இருக்குது அந்த பொண்ணு, படிச்சிருக்குது, மூளை இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் பயமாகுது கல்யாணம் பண்ணுறதுக்கு. ஏம்மா உனக்கு பயம் கல்யாணம்னா? எங்கள் பாட்டிக்கு வந்து கல்யாணம் நல்லா இல்லை, பாட்டி என்ன பண்ணிச்சோ பாவம், என்ன தெரியல, தாத்தாவை கேட்டால் தானே ஸ்டோரி தெரியும். இது ஒன் சைடு கேட்டுட்டு இது பயந்துட்டு இருக்குது. பாட்டி வந்து சரியாக வாழல, அதுக்கப்புறம் எங்கள் அப்பா சரியில்லை, அப்புறம் எங்கள் அக்காவுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. உடனே என்ன ஆயிடுச்சு, இது மாதிரி 3 வாட்டி அடி வாங்கின உடனே இது மைண்டு காலி ஆயிடுச்சு. என்ன சொல்லுது, எனக்கு பயமாகுது கல்யாணம் பண்ணுறதுக்கு. ஏம்மா இப்படி யோசிக்கக்கூடாது, எங்கள் பாட்டி தான் லூஸு, ஏதோ விட்டுரு, எங்கள் அம்மா கூட ஒரு மாதிரி சரி, என் அக்கா என்ன பண்ணாலும் தெரில, நான் அதுக்காக எங்கே பயப்படணும்? ரோட்டில் போகிறவங்களாம் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா ரோட்டில் போகாமல் இருப்பேன்? நான் வந்து கல்யாணம் பண்ணி என் பிள்ளை ஒன்று வந்து பில்லிகிராமாக மாறட்டும், ஒன்று பில்கேட்ஸாக மாறட்டும், ஒன்று ஸ்போர்ட்ஸ் ஸ்டாராக மாறட்டும், நானும் வாழ்ந்து காட்டுறேன். ஏன் அப்படி யோசனை வரலைன்னா, ஃபுல் நெகட்டிவ் மைண்ட் செட்டு. அவங்களுக்கு நல்லதே யோசிக்க முடியாது, எப்போவுமே கெட்டதை அவங்க ஆன்டிசிபேட் பண்ணிட்டே இருப்பாங்க. நமக்கு லைஃப் நல்லா இருக்காது, ஐயோ வேண்டாம், எதா ஆகிடும், இப்படி ஆகிடும். நிறைய பேர் செத்துருவோம்னு யோசிப்பாங்க. சிலவங்க வந்து காரில் ஃப்ரண்ட்டில் உட்கார மாட்டாங்க, போய் இடிச்சிடும்னு பயம். ஆமாங்க, உங்களுக்கு தெரியாது நிறைய பேருக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் வச்சுக்கிறாங்கன்னு. நாகரிகம் ஆக நிறைய பேர் கண்ட மருந்துலாம் வச்சுக்கிறான், கை கழுவிட்டே இருக்கான் 100 வாட்டி. கரெக்டாக கிருமி வருமா? ஏன்னா இவனை தேடி தான் கிருமி வருது. உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க, அதை போட்டு கழுவி அவன் ஸ்கின்னே ஒரு மாதிரி ஆகிடும் கடைசியில். ஆல் ஃபியர்ஸ் அண்ட் ஃபோபியாஸ். ஆக மொத்தம் நீங்கள் சிரிக்கிற அளவுக்கு மென்டல் ஆகிடுது இல்லை? அதான் நமக்கே தெரியாமல் நம்மளையே மாற்றிடும் சூழ்நிலை. ஸோ நம்ம லைஃப்பில் வந்து அப்படியே when we gravitate or we move, sadness, negativity, sorrowful, discouraging words, not able to be enthusiastic, இதெல்லாம் டெஸ்ட் பண்ணணும். எந்தூசியாசம் இருக்கா? குஷி இருக்குதா? குஷி போயிடுச்சா? குஷிலாம் இருக்கணும் சார். கிறிஸ்டியன் ஆகிட்டானோ குஷிலாம் இருக்கக்கூடாது, எவனா சொல்லி கொடுத்தா நம்பிட போகிறேங்க. ஜாலியாக இருக்கணும். நீங்கள் வந்து கடவுளை காட்டிலும் பரிசுத்தமாக இருக்க ட்ரை பண்ணாதுங்க தயவுசெய்து. ஆண்டவருக்கு பொறுக்காது, அப்படிலாம் பண்ணக்கூடாது. கடவுள் நசம் சந்தோஷமாக இருங்கன்றாரு, மன மகிழ்ச்சியாக இருங்க. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், ஆட்டு மந்தையில் அப்புறம் தாட்சை செடியெல்லாம் திவால் ஆகிட்டாலும், நான் கர்த்தருக்குள், அது என்ன ஆனால் எனக்கு கவலை கிடையாது. இப்போ நானும் ஆண்டவர் சந்தோஷமாக இருப்போம். இதுதாங்க லைஃபு. த ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் மை ஸ்ட்ரெங்த். அது ஒரு ஔஷதம். இட்ஸ் லைக் அ மெடிசன். ரிஜாய்ஸ் இன் த லார்ட் ஆல்வேஸ்.
டிலைட் யுவர் செல்ஃப் இன் த லார்ட் அண்ட் ஈ ஷல் கிராண்ட் த டிசைர்ஸ் ஆஃப் யுவர் ஹார்ட். எல்லாமே இதில் வருதுமா? சந்தோஷம். சந்தோஷம் இழந்தவன் தான் முறுமுறுக்க ஆரம்பிப்பான். முறுமுறுக்கிறவன் எல்லாம் ஆண்டோட கிருபை இழந்து போவான். முறுமுறுக்கிறவர்கள் எல்லாம் மனாந்தத்தில் ஆண்டவர் சாகடிச்சார். ஆண்டவர் சாகடிச்சவங்க யாரு? பேங்க்கு கொள்ளை அடிச்சானுங்க, பிக் பாக்கெட் அடிச்சானுங்க, வேற என்ன பண்ணானுங்க? என்னங்க அந்த மாதிரியா செஞ்சானுங்க? இல்லையங்க, முறுமுறுத்தாங்க. முறுமுறுத்ததோட முடிஞ்சிச்சு கதை. ஆண்டவருக்கு இஷ்டமே இல்லாத ஒரு காரியம், ஆண்டோடைய பிரசனத்தை அவித்து போடுற காரியம் முறுமுறுக்கிறது. நன்றி இல்லாத ஒரு ஸ்பிரிட்டு தான் முறுமுறுக்கும். அந்த முறுமுறுக்கிற எவனும் சந்தோஷமாக இருக்க முடியாது, சந்தோஷமாக இருக்க எவனும் முறுமுறுக்க மாட்டான். கரெக்டா? என்ன சொல்கிறீங்க? ஸோ இஃப் யூ ஆர் ஹாப்பி அண்ட் ஜாய்ஃபுல், யூ ஆர் நாட் கம்ப்ளைண்ட். எப்படி பண்ண முடியும்? சிரிச்சுக்கிட்டே கம்ப்ளைண்ட் எப்படி பண்ண முடியும்? கரெக்டா? அதுக்கு தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அவரை துதிக்கணும், அவரை நோக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். ஸோ இப்போது ஒரு பிரச்சனை வரப்போல் அதை எப்படி நம்ம சந்திக்கிறோம்? ஒரு 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 சேடான காரியம், பெரிய சேடுனா ஒருத்தர் மறிக்கிறாங்க, இல்லாட்டா ரொம்ப ரொம்ப ஒஸ்டான காரியத்தை நான் சொல்லலை, சிம்பிள். இன்றைக்கி துபாயில் நான் இருக்க போல் நடந்த காரியத்தை சொல்கிறேன். இன்றைக்கினா நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டுருக்குறோம்ல, ஒரு நாள் ஒரு நபர் என்னை அவங்க குடும்பத்தோடு கூட்டிகிட்டு போகிறேன்னு, மாலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு வந்தாங்க. சரியா? கேட்குறீங்களா? அவங்க கூட்டிகிட்டு போல ஸ்ட்ரெயிட்டாக அந்த பிரதர் என்ன பண்ணார், நேராக பெட்ரோல் பங்குக்கு போனார் போடுறதுக்கு. அது போடுறது என்ட்ரி சரியாக போகல. உடனே இப்படி திருப்பி வரணும்னு சொல்கிறனால அவர் திருப்பிக்கிட்டு இப்படி வரப்போல் ஒரு பேமெண்ட் மேலே ஏறிச்சு வண்டி, ஒரு வீல் ஏறின உடனே என்னாச்சு, அது டங்குன்னு போய் குதிச்சா மாதிரி ஒரு அதிர்ச்சி ஆச்சு. அதிர்ச்சியான உடனே வண்டி உள்ள இருக்கிறவங்கலாம் ஐயோ ஓன்னாங்க. அதுக்குள்ளே ஓட்டுறவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. அப்படியே அவர் பெட்ரோல் போகிறதே மறந்து திருப்பி ஹைவேக்கு வந்துட்டார். நாங்களும் மறந்துட்டோம். இந்த இடித்தது உயர்ந்தது இப்படி பேசிட்டு நல்லா நடுரோடு வனாந்திர மாதிரி இருக்கிற இடத்துல வண்டி நின்று போச்சு. ஏங்க இது நடந்த காரியம். அவர் சொல்கிறார், அண்ணா புஷ்ன்னு போயிடுச்சு. செம வெயில். நான் பார்த்தேன், அந்த ஜன்னலுக்கெல்லாம் வெயில் வராமல் இருக்கிறதுக்கு ஹைட் பண்ணுறதுக்கு வச்சுருப்பாங்களா, அதை பிடிங்க எடுத்து தலையில் இப்படி பிடிச்சிக்கிட்டேன், கொடை மாதிரி. எவன் என்ன நினச்சா வெயில் தலையை பிடிச்சிக்க போகுதுன்ட்டு. நான் சொன்னேன், இங்கேருந்து அந்த மாலுக்கு நடந்து ஓடிடுறப்போ ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு. இப்போது நடந்த உடனே ரெஸ்பான்ஸ், பின்னாலேருந்து நியூஸ், பின்னாலேருந்து மேடம் யாராவது ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க, ஏங்க முதல்ல நீங்கள் யோசித்து போட்டுக்கூடாதா? பா என்ன பெரிய ஆலோசனை. ஆமாம், இதுக்கு 2 கப்பு கொடுக்கணும். அந்த ஆளு நொந்து பாவம் உடஞ்சிருக்கிறான். அவனை கேவலமாக வெக்கப்பட்டு போயிட்டுக்கிறான். இந்த மாதிரி நம்ம செய்யலையே, கூட கெஸ்ட்டெலாம் கூப்பிட்டு வந்துக்கிறோமே, நம்ம போனோம் மறந்துட்டோமேன்னு தன்னை குறித்து ஒரு வருத்தமும் வெக்கத்தில் இருக்கிறவனை நீங்கள் என்ன செய்யணும்? இவங்க பேசுகிற பேச்செல்லாம் இதனால் ஒரு பைசா லாபம், ஒரு முயற்சி லாபம் இல்லாத கான்வர்சேஷன் தான். ஏன் இது நடந்துச்சு, எதுக்கு இது நடந்துச்சு, ஏன் இது நீ பண்ணிடக்கூடாதா, நீங்கள் வரப்போலே யோசிக்கலையா, அது நேற்று நைட்டே போட்டுருக்கூடாதா, எல்லாம் நல்லா இருக்குது சொல்கிறதுக்கு. உங்களை நல்ல வேலை வண்டி தள்ள விடல உங்களை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஆம்பளையோ பெம்பளையோ எல்லாருமே இந்த பேசுகிற ஒரு டெண்டன்சி இருக்குது நமக்கு. கரெக்டாக? ஒரு குழந்தை இன்றைக்கி படிக்குது, அந்த குழந்தை மார்க்ஸ் கம்மியாயிடுச்சு. நான் அப்போமே சொன்னேன் பார்த்தியான்னு தொடங்கினா அந்த குழந்தை என்ன பண்ணும், நான் அப்போவே சொன்னேன்ப்பா அவனுக்கு டன் ரொம்ப பெரிய ப்ராஃபிட்டஸ் மாதிரி. என்ன சொன்னுங்க நீங்கள் அப்போமே? இப்போ என்ன செய்யணும் அந்த யோசனை இல்லை. சி வாட்ஸ் நெக்ஸ்ட், வாட் ஷால் ஐ டூ. ஒரு பிள்ளை ஃபெயில் ஆயிடுச்சு, என்ன சொல்லணும்? அதே டவுன் ஆகிருக்கும். நீங்கள் போய் இன்னும் போட்டு அறுக்கிறதா, இன்னும் போய் அதை போய் ஊன் பண்ணுறதா? நீங்கள் சென்சிபிள் பர்சன்னா நம்ம என்ன செய்வோம்? ஓகே, ஏன் இப்போ பேசி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஒன்றும் சொல்ல முடியாது. நான் அப்போமே நீ படிச்சிருக்கணும், அன்றைக்கி நீ மேட்ச் பார்த்த, அன்றைக்கி டிவி பார்த்த பற்றியா, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு, நீ அன்றைக்கி நான் சொல்லப்படியே கேட்டிருக்கணும். இதுதான் நிறைய பேர் தொடங்குவாங்க, ஷூட்டிங் த வூண்டட் மாதிரி. அப்போ நம்ம என்ன சொல்லணும், சரி பரவாயில்ல, இப்போ நீ என்ன பண்ணணும், சரி உன்னுடைய வேண்டாத அதெல்லாம் நிறுத்திக்கோ, ஒரு டியூஷன் வைக்கலாம், இல்லை கஷ்டப்பட்டு எக்ஸ்ட்ரா டைம் படிக்கலாம், மம்மி வில் ப்ரே ஃபார் யூ, ஐ நோ யூ வில் டூ வெல். இது பேசுகிறது எப்படி இருக்குது?
அதை போட்டு மொக்க பிளேடு, அது அறுக்கவும் முடியாது, அதை துடிக்க விடுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்தால் கூட அழுத்து தள்ளிடலாம். விடுறதே இல்லை. டெய்லி சாப்பிட்ற நேரத்தில் அறுக்கிறது, வெளியே போகிற நேரத்தில் அறுக்கிறது, வீட்டுக்கு வர என்னம்மா இது? இப்போ நம்ம சிரிக்கிறோம் பாருங்க, நம்ம கூட we are not able to move forward from that happening. இன்றைக்கி ஒரு சில லேடிஸ் இருப்பாங்க, ரொம்ப தங்கமானவங்களாக இருப்பாங்கங்க. அவங்க உயிரை கொடுப்பாங்க ஹஸ்பண்டுக்கு, ஃபேமிலிக்கு, தான் லைஃப்பை கொடுத்துருக்காங்க, நல்லா வேலை செய்கிறாங்க, சாப்பாடு எல்லாம் பங்கு எல்லாம் பார்த்துக்கிறாங்க. ஆனால் ஒரு சில அவங்களுக்கு ஒரு பலவீனம் இருக்கும், அது பெரிய சண்டை ஆகிடும். நான் சொல்கிறேன் பாரு, எப்போ பார்த்தாலும் நான் சொல்கிறேன், வீட்டை மூட்டு வரப்போல் லைட் போட்டு வர உள்ள. அதினம் அந்த அம்மாவுக்கு அந்த ரேம் வேலை செய்ய மாட்டுது. ரேம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுமா நான் தெரில, அது மட்டும் ஞாபகத்துக்கு வர மாட்டுது. மற்றபடி அந்த அம்மா ஃபஸ்ட் கிளாஸாக பார்க்குறாங்க, பிள்ளைங்கள பார்க்குறாங்க, உனக்கு சோறு கொடுத்துக்கிறாங்க, உனக்கு உடம்பு பார்த்தாலே தெரியுது எப்படி நல்லா சாப்பாடு போட்டுக்கிறாங்க. நீ அதை என்ன பண்ணுற, அதையே சொல்லிகிட்டே இருந்தானா அந்த அம்மா நிறைய வேதனை தான் ஆகுது. அது ஷீ இஸ் ஹெல்ப்லெஸ். ஒன் எக்ஸாம்பிள் ஐ எம் டெல்லிங் யூ, இட் கேன் பி எனிதிங் எல்ஸ். But you keep on digging, no? Man, it's going to be horrible. How are we going to? What's next? What shall we do? இதுக்கு ரேம் கம்மினா விட்டுட்டு மிச்சதெல்லாம் நல்லா இருக்குது. இல்லை ரேம் சூப்பராக ஃபஸ்ட் கிளாஸாக நீயே இருந்து கதவை மட்டும் லைட் ஆஃப் பண்ணிக்கோ. இல்லை லைட்டு தான் இருந்தால் என்னப்பா கோடி ரூபாய் ஆகிட போகுது, ஏன் கஞ்ச பிசு நிறைய பேர் பேசிக்கிறேன், அப்படி மாற்றிக்கணும், அவ்வளோதான். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இல்லை நான் என்ன சொல்கிறேன் பாருங்கள். அப்போது நம்முடைய லைஃப்பில் ஒரு காரியம் நடந்தால் சில காரியம் நம்மளால் மாற்ற முடியாது. அந்த அம்மாவுக்கு 100 வாட்டி சொல்லி அதை டிப்ரெஸ்ட் ஆக்குறத விட சிலது மாற முடியல. சிலவங்க அவங்கள இருக்கிற மாதிரி ஏற்றுக்கலாமே. ஒரு குழந்தை கொஞ்சம் ஊனமாக பிறந்துச்சுன்னா அது எப்படி ஏற்றுக்கிறோம், அந்த மாதிரி நம்ம ஏற்றுக்கலாமே. நீ ஏன் இப்படி பிறந்த, இன்னும் சண்டை போட முடியும் அந்த பிள்ளைகிட்ட. we are able to adjust when it comes to a child, when it comes to your husband, when it comes to your wife. Why can't? நீங்கள் பாருங்கள், ஒரு சோகமான காரியம் நடக்க போல எப்படி பைபிளில் ஒரு பெரிய வீரன் ஹேண்டில் பண்ணாருன்னு. I'll tell you. தாவீதுடைய வாழ்க்கையில் கேளுங்க, தாவீதுக்கு பத்சேபா மூலம் ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தை பிறந்து கொஞ்சம் உயிர் ஊசலாடுது. இப்போ அது இருக்குமா இறந்துருமான்ற ஒரு நிலைமையில் அப்போ தாவீது ராஜா என்ன ஸ்டேட்டஸில் போகிறாரா, தரையில் உட்காந்துட்டு வருத்தத்தோட அவர் ஃபாஸ்டிங் பண்ணி அழுது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கஷ்டப்பட்டு வேதனையோடு இருக்கார். அவர் கூட இந்த பசங்களுக்கு வீரர்களுக்கு இவர் இந்த மாதிரி இருந்து பார்த்ததே இல்லை. இஸ் அ ஜெயண்ட் கில்லர். நாங்கள் சாதாரண ஆளாக ஜெயண்ட் கில்லர் விடுங்க, சிங்கத்தை கையில் பிடிச்சி கிழிக்கிறான், கரடியை போய் கிழிச்சான் சின்ன வயசில். அந்த ஆள் பெரிய லெவலில், அவர் பேசவே முடியாது. நம்ம அந்த லெவலில் இருக்கிற மனுஷன் இந்த லெவலில் போய் விழுந்து கிடக்கிறான்னா கூட இருக்கிறவங்களுக்கே தாங்காது. ஐ கான்ட் அக்செப்ட் மை லீடர் டு பி லைக் தட். நோ, ஐ எம் ப்ரவுட் ஆஃப் ஹிம், பட் ஹி கான்ட் பி லைக் திஸ். அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் இருக்கார். அப்படி இருக்கும் பொழுது அவங்களே பயப்படுறாங்க. இந்த குழந்தை இருக்குது, குழந்தை செத்துச்சுன்னா இப்போது இவர் என்ன ஆவார், ரொம்ப அப்செட் ஆகிடுவாரா, எதாகிடுமா அவருக்கு, அப்படின்ற ஒரு பயத்தில் இருக்க போல் நியூஸ் வந்துருச்சு, குழந்தை இறந்துருச்சுன்னு. குழந்தை இறந்துருச்சுன்னா உடனே அதை சொல்ல பயம் இவங்களுக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்க, விஸ்பர் பண்ணிட்டுக்கிறாங்க எல்லாம் ரகசியமாக. ராஜாவுக்கு தான் தெரியுமே, இஸ் டூ ஸ்மார்ட். அவர் பார்த்தோன்னே சொல்லிட்டார், என்னப்பா ரொம்ப எல்லாம் குசு குசுன்னு பேசிட்டுக்கிறீங்க, குழந்தை இறந்துச்சான்னு கேட்டார். ஆமாம் ராஜா, இறந்துருச்சு, தவறிடுச்சு. அப்படி சொன்ன உடனே இந்த மனுஷன் இந்த ஒரு எதிர்பார்த்ததோ ஒரு व्यसனத்தை எப்படி ஹேண்டில் பண்ணார், அதுதாங்க ஞானம், அதான் பைபிள். பைபிளில் பாருங்கய்யா, உங்களுக்கு எல்லா சூழ்நிலைக்கும் ஒரு விஷயம் கற்றுக் கொடுக்கறதுக்கு இருக்குது. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவன். ஆங்கிலத்தில் லைஃப். You have every lesson for your life. If you want to learn, it's there. It's a beautiful lesson. அவர் கூட இருக்கிறவங்க மிரண்டு போகிறாங்க. ஏன் இவர் the way he behaved, the way he reacted. அது வாசித்து பார்ப்போமா பைபிளில்? 2 சாமுவேல் எடுத்து பாருங்கள். 2 சாமுவேல் 12:19 வசனத்துலேருந்து 23 ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். தாவீது எல்லாரும் இதை பார்த்து வாசிங்க. ஊழியக்காரர் ரகசியமாய் பேசிக்கொள்கிறதை கண்டு பிள்ளை செத்து போயிற்று என்று அறிந்து தன் ஊழியக்காரரை நோக்கி, பிள்ளை செத்து போயிற்றோ என்று கேட்டான். செத்து போயிற்று என்றார்கள். அதுக்கப்புறம் அப்பொழுது தாவீது எங்கேருந்து வந்துக்கிறாரு, அது வரைக்கும் எங்கே இருந்திருக்காரு, தரையை விட்டு எழுந்து
ஸ்நானம் பண்ணாருன்னா என்ன தான், குளிச்சு நல்லா நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு எண்ணெய் பூசிக்கொண்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கொண்டு கர்த்தருடைய ஆலயத்துக்கு பிரவேசித்து வர்ஷிப் பண்ணி தன் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுறாரு, ஃபுல்லாக கட்டுறாரு. இதுதான் நம்ம டிரான்ஸ்லேஷன். நல்லா சாப்பிட்றாரு. நல்லா சாப்பிட்டோன்னே அவன் முன்னே அதை வைத்த போது புசித்தான். எல்லாம் ஒன்றும் சொல்லலை. நோ ஃபாஸ்டிங் கீஸ்டிங், அடி எல்லாத்தையும், அரேபியன், சைனீஸு, இந்தியன்னு, குஜராத்தி எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு. எங்கே? இந்த சோகத்தில். அடுத்த வசனம் அப்போ பாருங்க. அப்பொழுது அவன் ஊழியக்காரர் அவனை நோக்கி, நீர் செய்கிற இந்த காரியம் என்ன? கொஸ்டின் மார்க். இது எல்லாருக்கும் கொஸ்டின் மார்க்கு. நீர் இப்படி செய்கிறது எனக்கு தலையே புரியலையே. ஏன் புரியல? அந்த ஆள் அழகாக சொல்கிறாரு. அப்படி சொல்கிறதுக்கு முன்னாலே இவர் கேட்குறாரு, பிள்ளை உயிரோடு இருக்கையில் உபவாசித்து அழுதீர், பிள்ளை மறுத்த பின்னு எழுந்திருந்து. என்னங்க இது? ஒன்றுமே புரியல எனக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அப்போ அந்த வசனம் சொன்ன உடனே தாவீது என்ன ரிப்ளை கொடுக்குறாரு பாருங்க. அதற்கு அவன், பிள்ளை இன்னும் உயிரோடு இருக்கையில் பிள்ளை பிழைக்கும்படி கர்த்தர் எனக்கு இருங்காரோ எப்படியோ யாருக்கு தெரியும் என்று உபாசித்து அழுதேன். அழுதான். கரெக்டாக நியாயமாக இருக்குது. அப்போது அது மரித்திருக்கிற இப்போது நான் உபாசிக்க வேண்டியது என்ன? எதுக்குப்பா உபாசிக்க பண்ணணும்? என்னத்துக்கு நான் அழுகணும்? என்னத்துக்கு மண்ணு தரையில் உட்காந்துக்கணும்? முடிஞ்சிச்சு கதை. இனி நான் அதை திரும்பி வர பண்ண கூடுமோ? பியூட்டிஃபுல். நான் என்ன தான் ஃபாஸ்டிங் பண்ணால் குழந்தை அங்கேருந்து அந்த உலகத்துலேருந்து இங்கே வராது. நான் தான் ஒரு நாள் வயசாகிட்டு இந்த உலகத்தில் அங்கே போகணும். அந்த குழந்தை இங்கே வராது. எவ்வளோ கிளியராக இருக்கார் பாருங்க. அவர் வசனத்தின் மத்தியிலும் தெளிந்த புத்தி. நான் அதன் நிமித்தம் போவேனோ அல்லாமல் அது என்னிடத்தில் திரும்பி வரப்போகிறது இல்லை என்றான். ஏங்க இப்போ நான் என்னத்துக்கு ஃபாஸ்டிங் பண்ணோம்? முடிஞ்சிச்சு கதை. அப்போ என்ன சொல்கிறாரு? வாட்ஸ் நெக்ஸ்ட்? எட்ரா துணியை மாற்று, குளி, பர்ஃப்யூம்லாம் போடு, ஷேவிங்லாம் பண்ணி ஸ்மார்ட் ஆகி ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டு, ஓகே நாளைக்கு என்ன டியூட்டி நமக்கு அதை பார்க்கலாம் வாங்க. பியூட்டிஃபுல் இல்லை? ஹி ஹஸ் மூவ்ட் ஃபார்வர்ட், நாட் பேக்வர்ட். இன்றைக்கி நிறையா பேர் தங்களுடைய வசனம் 20 வருஷத்துக்கு முன்னால் வசனம், ஸ்கூல் லைஃப்பில் இருந்த லவ் ஸ்டோரி இதெல்லாம் தலையில் ஓட்டிகிட்ருப்பாங்க சோகத்தில். ஏங்க நீங்கள் ஃபார்வர்ட் போகிற ஆளுங்களுக்கு இது இருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா சொல்கிறேன்? நீங்கள் இந்த கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸ் இருக்குது. இந்த வைரஸ் வந்துச்சுன்னா அந்த டிஸ்க் ஸ்பேஸ் ஒன்றுமே இருக்காது, மாற்று குறைஞ்சிட்டே போகும். பார்த்துருக்கீங்களா? குறைஞ்சிட்டே போகும். அது எப்படி தான் குறைஞ்சி போகுதோ இவ்வளோண்டு தான் இருக்கும். அவ்வளோ இருக்குது சார்னா அவ்வளோதான். மெமரிஸ் அது ஸ்பேஸ் எல்லாம் கம்மியாகிடும். இன்றைக்கி நம்முடைய சோகமும் டிசப்பாயின்மெண்ட்டும் வெறுப்பும் மன்னிக்க முடியாத கோணத்தெல்லாம் நம்ம இடம் கொடுத்துட்டோன்னா, நீ வாழ வேண்டியதுக்கும் நீ கனவு காண்றதுக்கும் உன் குடும்பம் நீ நல்லா முன்னேறதுக்கும் வேண்டிய எனர்ஜியை உருப்படாத காரியத்துக்கு எனர்ஜி செலவிட்டு இருப்போம். இது பிசாசன் தந்திரம். அப்போ என்னாகும்? இன்றைக்கு இருக்கிற சந்தோஷத்தையும் இழந்து எதிர்காலத்தையும் கெடுத்து கடந்த நாளை பற்றி யோசிச்சுட்டு இருப்பேன். கடந்த நாளில் யாருமே மாற்ற முடியாது. ஈவன் காட் கேனாட் சேஞ்ச் யுவர் பாஸ்ட். நாங்கள் அப்படி